ஹலோ, வணக்கம் சாதனா மேடம். ஆ சொல்லுங்க. நாங்கள் சாதனா 360 யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா? சாதனா 360யா? என்னப்பா ஆமாங்க விஷயம்? மேடம். ஃபேக் ஐடியாப்பா? மேடம், உங்களோட புகழை பரப்புறோங்க மேடம். ஃபேக் ஐடி கிடையாது. உங்களோட வாழ்க்கைக்கு, உங்களோட முன்னேற்றத்துக்கு நாங்கள் தான் முக்கிய காரணம் மேடம். ஏங்க என்னங்க காரணம்? உங்களை மாதிரி ஃபேக் ஐடி வந்ததுனால தாங்க என்ன மாதிரி ஒரிஜினல் ஐடிலாம் பின்தங்கி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ் தான் சுற்றிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க மேடம், உங்களோட புகழை பரப்புறது, உங்களோட நன்மையை எடுத்து சொல்றது மக்களுக்கு. அதெல்லாம் உங்களை ஒண்ணு எல்லா வேணாம். ஏற்கனவே எனக்கெல்லாம் பரப்பி தான் இருக்குது. புகழை பரப்புறேன், அதை பரப்புறேன்டுச்சு. அவனே நீ இருங்க. உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? பிரச்சனை இப்போ உங்க என்ன? மேடம் வணக்கம் மேடம். விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இன்னைக்கு கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? ஏங்க விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சாருன்னா கொடி ஒன்று ஏற்ற தான் செய்வார். அவர் ஆரம்பிக்க தான் செய்வார். அதனால உங்களுக்கு என்ன? மேடம், அது ஆரம்பிச்சிருக்கிறாரு. உங்களோட கருத்து என்னன்னு கேட்டேங்க மேடம். இங்க பாருப்பா, என்னோட கருத்துங்கிறது இல்ல, எல்லா மக்களோட கருத்தும். நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல ஒரு மனிதன் நம்மளுக்கு தேவை அப்படிங்கன்னா அவங்க வந்தா நமக்கு பெருமிதம் தான். அவங்கள வெல்கம் பண்றதுல எல்லாருமே வந்து காத்துட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு என்னப்ப? நீங்க காத்துட்டு இருக்கீங்களா இல்லையா? சரி விடு, நானே காத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்க. என்னப்பா? அப்ப விஜய்க்காக திருச்சி சாதனா காத்துட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? யோ, நீ என்ன பெரிய ஆங்கர் மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க மேடம். அவர் இன்னைக்கு கட்சி கொடியை ஆரம்பிச்சதுல அந்த கொடியோட கலரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொடி கலர் என்ன? மஞ்சள் குங்குமம் தமிழ்நாட்டுக்கு நிறைஞ்ச கலரு, உகந்த கலரு. அதனால வந்து எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு விசேஷமும் மஞ்சள் குங்குமம் இல்லாம வந்து எதுவுமே நடத்த முடியாது. அந்த வகையில வந்து ஒரு சுபமா வந்து அவங்க கலர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்காரு. பெண்ணா இது நேரடியா விஜய் உங்ககிட்ட சொன்னாருங்களா இல்ல உங்களோட கருத்துங்களா? விஜய் வந்து என்கிட்ட பேசுவாரா? கேனத்தனமா பேசிட்டு இருக்கிற நீயே. சரிங்க மேடம், கோவப்படாதீங்க. உங்களுக்கு வச்சிருக்காரு கலரு. இல்ல, இந்த சீக்ரெட்லாம் யாருக்கும் தெரியாம இருக்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படின்றதுக்காக கேட்டேன் மேடம். உலகத்துக்கே தெரியும். சீக்கிரட் என்ன? அவர் கட்சிக்கு வர்றது சீக்கிரட்டா இருந்துச்சா? இல்ல. ஆகுனாதான் சோசியல் மீடியா இருக்கு, போட்டு விடுறாங்க, அதை பாக்குறோம். இதுல அப்புறம் சீக்கிரட்டா என்கிட்ட மட்டும் விஜய் சார் வந்து பேசுறாரா? இல்ல, உங்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்குமோ என்னவோன்றது சந்தேகத்துல படுக்க, அந்த படுக்க, இந்த படுக்கன்னு கேனத்தனமா பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னைய கட்டேறி விட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை இருந்துக்க, தேவையெல்லாம் பேசிட்டு. சரிங்க மேடம். அந்த கொடியில 2 யானையை சேர்த்திருக்கிறாரு, அது என்ன காரணம் உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? கொடியில யானை சேர்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து ஒரு யானை பழத்தோட வந்து அவங்க வந்து இந்த நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் வந்து கொடியில யானை சின்னத்தை வச்சிருக்காங்க. இப்ப சொல்ல போனா யானை இல்லாம வனம் இல்ல. அது மாதிரி நம்ம அந்த ஒரு டாபிக்கை வச்சு இப்ப வந்து நம்ம விஜய் சார் இல்லாம நாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மைண்ட் தாட்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ல அவர் ஆரம்பிக்கிறாரு. உனக்கு என்ன கேடு வந்த மாதிரி நீ ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கிற? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா காடு நல்லா செழிப்பா இருக்கணும்னா யானை இருக்கணும், நாடு செழிப்பா இருக்குன்னா நடிகர் விஜய் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதேதான் பாயிண்ட புடிச்சிட்ட பாரு. சரிங்க. அப்போ இந்த 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 விஷயமெல்லாம் உலகத்துல யாருக்கும் தெரியல, விஜய்க்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல விஜய் மட்டும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுத்த முடிவுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப என்ன, இப்ப விஜய்க்கு எனக்கு லிங்க் சொல்ல வரியா? சேர்த்து விட்டு எல்லாரும் பேசுற மாதிரி. உண்மைதானங்க மேடம். இல்ல அப்படித்தான் நீ பேச வர. ஊர்ல எவன்டா நல்லபடியா பேசுறானேன்னு பார்த்தேன். அதான் நீயும் ஒருத்தன். அதுல கோடி பேத்துல நீயும் ஒருத்தன். நீ மட்டும் என்ன ஒழுங்காவா பேச போற? யார பார்த்தாலும் லிங்க் வச்சு சேர்த்து விட்டு அனுப்பிச்சு விடுற. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எவ்வளவு பெரிய நடிகரு, இளைய தளபதி அவரை வச்சுக்கிட்டு நீ வந்து எனக்கு அவருக்கு ரகசிய உடன்படுக்கைங்கிற இதெல்லாம் வந்து தேவையா? ஏப்பா அவர் நல்ல முறையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அரசியலுக்கு வர்றதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சரிங்க. சரியா? அவரை வரவேற்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவேற்கிறோம்னா நல்லபடியா வரவேற்கணும் நம்ம விஜய் சார. அப்போ நீங்க விஜய் சார் கூட சேர்ந்து பணியாற்றதா உறுதிமொழி எடுத்துக்கிறீங்களா என்ன? அவர் கட்சியில பணியாற்றுறீங்களா என்ன? நீ என்ன தமிழ் வாத்தியாரா?
இல்லைங்க மேடம், ஏதோ உங்களுக்கு புரியுமோ புரியாதான்றதுக்காக ஏன் சொன்னேன் எனக்கு மேடம். ஒண்ணுமே புரியாதா? நீங்க விஜய் மையத்திலே இருக்கீங்க, அதனாலதான் மேடம் இந்த மாதிரி இல்ல கேள்வி இல்ல, எல்லாம் நீ கேட்கறேன். நல்லா செருப்படி வாங்க போற நல்லா தெரியுது இப்ப. இப்ப நீ நல்லா கேட்ட கேள்வி ஒரு போன போட்டு என்ன நீ கேள்வி கேக்குறடா? ஏண்டா உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசலாமா முதல்ல? இல்ல மேடம், நீங்க கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் பதிலே சொல்லலைங்க, மலுப்புறீங்க. விஜய்க்கும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க பணியாற்றுறது உறுதியா இல்லையா, அதை மட்டும் கிளியரா சொல்லிருங்க மேடம். நான் விஜயோட ஃபேனுப்பா. வந்தா பணி ஆட்டுறதும் பணி ஆட்டாம இருக்கிறது அது என்னுடைய விஷயம். உனக்கு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல மேடம். உங்களோட விசுவாசி, உங்களோட புகழை பரப்புறதுல முக்கியமா நாங்க இருக்கிறோம். அப்படின்னும் போது நீங்க இதெல்லாம் தெளிவா சொன்னாதான் நாங்க உங்களோட புகழை பரப்ப முடியும் நீங்க மேடம். பரப்பிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு போதும்பா சாமி. நீ ஒண்ணும் இங்க பரப்ப வேணாம். போதும், என் புகழ் உச்சத்துல இருக்குது. எனக்கு பரப்பிருச்சு புகழ். அதனால நீ ஒண்ணு எனக்கு ஒண்ணு புகழை பரப்ப வேணாம். தயவு செய்து சாதனா 360 சேனலை மூடிக்கிட்டு ஓடுற வீட்டுக்கு. இன்னொரு தடவை என்கிட்ட சாதனா 360 வந்தேன்னு வச்சுக்கவேன், அவதான் கிழிச்சு தொங்க விட்டுருவேன். மேடம், ஒரே ஒரு கேள்வி மேடம். விஜய் சாரோட ரெக்கமெண்ட்ல தான் நீங்க விஜய் டிவில வர பிக் பாஸ்ல நடிக்க போறதா கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மைங்களா மேடம்? கிழிப்பாங்க அங்க. அது விஜய் டிவி, ஒரு விஜய் டிவியா அது? விஜய் டிவி, அது விஜய் டிவியா? என்ன பிக் பாஸ் ப்ரோக்ராம் நடத்துறாங்க? எல்லாம் நடிக்கிறாங்க, எல்லா பேரும் நடிக்கிறாங்க. என்னைய கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் நானு. அப்புறம் அது இல்லாம விஜய் சார் கிட்ட போய் நீங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் பிக் பாஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதா கேள்விப்பட்டேன் மேடம், அது உண்மைங்களா? முதல்ல விஜய் நேரா போய் பாத்திருக்கியா நீ? மேடம், உங்களுக்குள்ள லிங்க் இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க மேடம், பரவாயில்ல, அது உண்மையா? லிங்க் இருக்கு ஆளு மேல பாரு. எவ்வளவு பெரிய ஆளோட வச்சு என்ன வச்சு சேர்த்து பேசுறப்ப பரதேசி. நல்லா பச்சை பச்சையா பேச்சு புலாட்டா பத்தி தெரியாம இருக்கிறேன். பாரு, லிங்குன்னா சும்மா எப்ப பார்த்தாலும். ஏன்னா அவர்லாம் அரசியலுக்கு வராரு, நல்லபடியா வந்து பேசணும். சும்மா தேவையில்லாம பேசக்கூடாது. ஆளை பாடுற ஆளு மொகரைய. அவர் பெரிய ஆளா வரட்டேன். முதல்ல உன் மேலதான் நான் கேஸ் கொடுத்து ஒன்னேதான் நான் தூக்கு போறேன், பாத்துக்கிட்டு. மேடம், உங்களோட விசுவாசி மேடம், கேஸ் எல்லாம் கொடுக்க முடியாது மேடம். மேடம், பிக் பாஸ் போறீங்களா இல்லைங்களா மேடம்? பிக் பாஸா? பிக் பாஸே எனக்கு பிடிக்கலடா. அது ஒரு ஷோ மயிரே கிடையாதுடா. அப்போ இந்த விஜய் டிவி சரியில்லைன்னு சொல்றீங்க. பிக் பாஸ் என்ன மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அங்க போட்டாங்கன்னா பிக் பாஸ் என்ன ஏதுன்னு கேட்டு அலசி ஆராய்ஞ்சு விட்டு வந்துருவேன் நானு. ஏற்கனவே நாசமா போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுன்றீங்களா? ஆமா, என்ன மாதிரி ஆளை கொண்டு போய் பிக் பாஸ்ல போட்டாங்கன்னு வச்சுக்கலேன், அங்க என்ன ஏதுன்னு கேட்டுருவேன் நானு. கூப்பிடலங்கிற ஆதங்கத்துல பேசுறீங்களா இல்ல எப்படிங்க மேடம்? கூப்பிடலங்க இந்தரா. நீ போன வைடா முதல்ல ஃபர்ஸ்ட். போன வைடா ஃபர்ஸ்ட், போன வை. மேடம், பதிலே வரலைங்க மேடம். இல்ல வராது, வை, போன வை.